அனைவருக்கும் பிப்ரவரி 16, 17, 18 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பழத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காஜி நேமு. தற்போது அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக காஜி நேமு எனும் எலுமிச்சை பழத்தை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டின் மாநில பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம். நம்ம தேசிய பழம் எதுன்னா மாம்பழம். நெக்ஸ்ட், மீன் வளம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதான் மத்ஸ்யா கிசான் சம்ரிதி திட்டம். இப்போ பிரதான் மத்ஸ்யா கிசான் சம்ரிதி திட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வளம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பாரத் மார்க்கெட் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, துபாய். துபாயில் பார்த்தீங்கன்னா பாரத் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையே ஒரு நல்லுறவை போட்டுவதற்காக இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. துபாயில் பார்த்தீங்கன்னா ஜிபெல் அலி தடையற்ற வர்த்தக மண்டலத்தில் டிபி வெர்லட் சர்வதேச வர்த்தக மற்றும் சரக்கு போக்குவரத்து நிறுவனம் சார்பில் தான் இந்த பாரத் மார்க்கெட்டுக்கு வணிக வளத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு அமீரகம் பிரதமர் யாரு அப்படின்னா ஷேக் முகமது பின் ரஷீத், இவங்க கூட்டாக சேர்ந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பிபின் ராவத் சிலையானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா பிபின் ராவத் சிலையை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்தியாவின் முன்னாள் முப்படை தளபதியான பிபின் ராவத் சிலை எங்க உத்தரகாண்ட்லன்னா டேராடூன்ல தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் முப்படை தளபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனில் சௌகான். கீழ்வரும் எந்த ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பர்கூர் ஆராய்ச்சி மையம். தற்போது பர்கூர் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்னா ஈரோட்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாட்டு மாடு இனத்திற்கு பாதுகாப்பதற்காக பர்கூர் ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டிருக்காங்க. இந்த விருது பாத்தீங்கன்னா தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நாட்டு விலங்கின மரபு வாரியம் இணைந்துதான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. பர்கூர் ஆராய்ச்சி மையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2015 ஈரோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட குறும்படத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, நீங்க ரோடு ராஜா. குறும்படம் வெளியிட்டிருக்காங்க. போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நீங்க ரோடு ராஜாவா என குறும்படம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் தான் இயக்கி உள்ளார். நெக்ஸ்ட், தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற நிதி ஆயோக் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இக்ரோ இன்டிடைவ் திட்டம். இக்ரோ இன்ஸ்டைவ் திட்டம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்றுறதுக்கு தான் நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இக்ரோக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா கிரீனிங் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் வேஸ்ட் அண்ட் இன்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட முதல் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. அதே மாதிரி துணை பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது துணைத் தலைவர், இந்த திட்டத்தோட துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. இப்போ 16வது நிதிக்குழு தலைவரா இருக்காரு. நெக்ஸ்ட், சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 15. பிப்ரவரி 15 ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா சர்வதேச குழந்தை பருவ தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட், ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிராக தீர்மானம் இயற்றியுள்ள முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு தீர்மானம் இயற்றிருக்காங்க. இந்த தீர்மானத்தை இயற்றியுள்ள முதல் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் யாருடைய தலைமையில குழு அமைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில தான் இந்த குழு நடைபெற்றது. இவருடைய தலைமையில பாத்தீங்கன்னா 8 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நடைபெற்றிருக்கும் சொல்லியிருப்பேன். நான் லாஸ்டா கூட சொல்லியிருப்பேன். ஸோ இம்பார்ட்டன்ட் எல்லாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பேர் அப்படின்றது. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த உழவர் சந்தைக்கு நல்ல பழங்கள் மற்றும்
காய்கறிகள் சந்தை எனும் சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலக்கோடு உழவர் சந்தை. பாலக்கோடு உழவர் சந்தை வந்து எங்க இருக்கு, அதாவது எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம். இந்த FSSAI இதால தான் வந்து நல்ல பழங்கள் மற்றும் காய்கறிகள் சந்தை அப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈட் ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் தான் வந்து உழவர் சந்தை, அதாவது எங்க இருக்கு அப்படின்னா பாலக்கோடுல. இதுக்கு தான் வந்து சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு. இந்த FSSAI எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/9/2008 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணயம் ஆணையம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உழவர் சந்தையானது கலைஞரால் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் உழவர் சந்தை வந்து எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நவம்பர் 14 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சமாதான திட்டமானது எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்டோபர் 16, 2023 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சமாதான திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சமாதான திட்டத்தின் காலமானது பிப்ரவரி 15 உடன் முடிவடைந்த நிலையில் இருந்தது. ஸோ மார்ச் 31 வரைக்கும் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருடம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அக்டோபர் 16, 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி 15ஓட முடிஞ்சுது. ஸோ அதுலேருந்து மார்ச் 31 வரைக்கும் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் வந்து தங்களின் வரி நிலுவைகளை வந்து செலுத்துறதுக்காக தான் வந்து சமாதான திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த அரசுனா தமிழக அரசு. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்தியாவில் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். தற்போது உத்தரகாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து நாட்டின் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் மத்திய மாநிலத்தால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக வந்து விமானத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் சேவையானது பார்த்தீங்கன்னா சஞ்சீவி என்ற திட்டத்தின் கீழ் வந்து இயங்கும். அந்த சஞ்சீவின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து மருந்து வழங்குறதுக்காக கொடுப்பாங்களா, ஸோ அந்த திட்டத்தின் கீழ் தான் வந்து ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து இயங்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? உத்தரகாண்ட்ல. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1974. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாட்கோ. இந்த தாட்கோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக்கு வந்து இப்போ வந்து தனது 50வது ஆண்டு விழாவை வந்து கொண்டாடியது. ஸோ இதன் சார்பாக தான் பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி சொல்லி தெரிவிச்சிருக்காங்கன்னா 1974 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், தொழில் முதலீட்டில் உகந்த மாநில பட்டியலில் தமிழகத்திற்கு கிடைத்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3ஆம் இடம். இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்திய ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு வந்து முதலிடத்துல இருக்கு. அதே மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து முதலிடம் பிடித்திருக்கு. புத்தாக்க தொழில்கள் வரிசையில் வந்து முதலிடம் பிடித்திருக்கு. இந்தியாவின் GDP வளர்ச்சியில் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. கல்வி பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் இருக்கு. அதே தொழில் முதலீடு உகந்த மாநிலமாக வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதே நீங்க பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் தமிழ்நாட்டு பொருளாதாரம் படிக்கும் போது இதுவும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இது கேட்கறதுக்கு ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், தேர்தல் பத்திரங்கள் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2018. ஸோ 2018 பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் வந்து கொண்டு வரப்பட்டது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரத்திற்கு வந்து இப்போ நன்கொடை வந்து வழங்குவாங்க இல்லையா, ஸோ அதன் சார்பாக பார்த்தீங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தடை விதித்திருக்கு. இனிமே வந்து யாரும் வந்து எந்த கட்சி சார்பாகவும் வந்து நன்கொடை தர வேணாம் அந்த தேர்தல் பத்திரத்துக்கு அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த தேர்தல் பத்திரம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2017 வந்து அறிமுகமாகி 2018 தான் வந்து அமலுக்கு வந்திருக்கு. தேர்தல் பத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வங்கியில் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த வங்கியில் மட்டும்தான் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து செலுத்த முடியும். ஸோ அதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு விதியானது 14, விதி 19 அதில் 1, அதில் ஸ்மால் ஏ, விதி 19 அதில் 2. அதாவது 14 என்னன்னா
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அந்த இது வரும். அதே 19 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேச்சுரிமை, எழுத்துரிமை அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்த பாயிண்ட்ல வந்து என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தடை விதித்ததுக்கு காரணம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த இந்த விதியெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதன் சார்பான வந்து நாங்க வந்து யாரையும் வந்து இது பண்ணல அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆர்டிகல் வந்து என்ன, இது என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேச்சுரிமை, இந்த மாதிரி எழுத்து உரிமை அந்த மாதிரி தான் வரும். ஸோ எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் எனக்கு தெரியும். லா பிஃபோர் டு ஈக்குவல், அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆர்டிகல் மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பின்வரும் எந்த நகரத்திற்கு நீர் போராளியாக விருதானது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நொய்டா. தற்போது உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா நொய்டா நகரத்திற்கு வந்து நீர் போராளி விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. இந்த விருது பாத்தீங்கன்னா சிறந்த கழிவு நீர், நீர் மேலாண்மைக்காகவும் சிறந்த நீர் மறுசுழற்சிக்காகவும் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜெர்மனி. இப்போ உலக பொருளாதார இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பிடித்துள்ள நாடு எதுன்னா ஜெர்மனி. இந்த பட்டியல் வந்து 3ஆம் இடத்தில் இருந்த ஜப்பான் வந்து 4வது இடத்திற்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 3ஆம் இடம் வந்து ஜப்பான்ல இருந்தது. ஸோ ஜப்பானை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு 3ஆம் இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா ஜெர்மனில. இப்போ வந்து ஜப்பான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கு. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. முதலிடம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, 2ஆம் இடம் வந்து சீனா. ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. புக்கில் அதே பார்த்தீங்கன்னா 7வது இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஆப்ஷன் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருவேளை 2மே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரண்ட்டாக என்ன இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், 2024ஆம் ஆண்டிற்கான எதிர்கால இந்தியா திறன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஸ்ஸாம் மாநிலத்துல பாத்தீங்கன்னா கவுகாத்தில வந்து 2024ஆம் ஆண்டிற்கான எதிர்கால இந்தியா திறன் உச்சி மாநாடு வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட், உலக மானுடவியல் தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 16. பிப்ரவரி 16 ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா உலக மானுடவியல் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட், உலக எறும்பு தின்னி தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிப்ரவரி 17. ஸோ பிப்ரவரி 17 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலக எறும்பு தின்னி தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து ஆண்டுதோறும் வந்து பிப்ரவரி 3வது சனிக்கிழமை தான் வந்து அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிப்ரவரி 17. பிப்ரவரி 17 ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசாம் மாநிலத்தின் மாநில பழமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பழத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காஜி நெமோ. மீன்வளம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலைகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதான் மத்ஸ்யா கிசான் சம்ரிதி திட்டம். பாரத் மார்க்கெட் எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, துபாய். பிபின் ராவத் சிலையானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரகாண்ட். கீழ்வரும் எந்த ஆராய்ச்சி மையத்திற்கு இன பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பர்கூர் ஆராய்ச்சி மையம். போக்குவரத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த உருவாக்கப்பட்ட குறும்படத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, நீங்க ரோடு ராஜாவா. தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற நிதி ஆயோக் தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இக்ரோ என்டி-டைவ் திட்டம். சர்வதேச குழந்தை பாதுகாப்பு பருவ புற்றுநோய் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிப்ரவரி 15. ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கு எதிராக தீர்மானம் இயற்றியுள்ள முதல் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. இது யாருடைய தலைமையில வந்து நடைபெற்றது இந்த குழு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில். பின்வரும் எந்த உழவர் சந்தைக்கு நல்ல பழங்கள் மற்றும் காய்கறி சந்தை எனும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலக்கோடு உழவர் சந்தை. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி.
சமாதான திட்டமானது எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்டோபர் 16, 2023. இந்தியாவில் முதல் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் சேவை எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1974. அதாவது இது தாட்கோ திட்டம். தொழில் முதலீட்டில் உகந்த மாநில பட்டியலில் தமிழகத்திற்கு கிடைத்துள்ள இடம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3ஆம் இடம். தேர்தல் பத்திரம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2018. பின்வரும் எந்த நகரத்திற்கு நீர் போலாரி விருதானது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நொய்டா. உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெர்மனி. 4வது இடம் ஜப்பான். 5வது இந்தியா. ஃபர்ஸ்ட் அமெரிக்கா. 2ஆம் இடம் சீனா. 2024ஆம் ஆண்டிற்கான எதிர்கால இந்திய திறன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அசாம். உலக மானிடவியல் தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிப்ரவரி 16. உலக எறும்பு தின்னி தினம் அனுசரிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிப்ரவரி 17. உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி 17. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.